காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை புலிகள் பங்கேற்றிருந்தனர். அமைச்சர் வெளியிட்ட தகவல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் வழக்கிலிருந்து விடுதலையான ஸ்ரீலங்கா அதிபர். சிதறி கிடக்கும் இன அழிப்பு சாட்சியங்களை திரட்டி ஸ்ரீலங்காவை சர்வதேசத்தின் முன் நிறுத்த வேண்டும். நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெளியாகிய எச்சரிக்கை. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை, சஜித் அதிரடி. காலிமுகத்திடல் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் விடுதலை முன்னணி திட்டமிட்ட வகையில் ஒரு அரசியல் கட்சியினால் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியினாலே வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. அமரகீர்த்தி அத்துகோரலவையும் மக்கள் விடுதலை முன்னணியினரே கொலை செய்தனர். மக்கள் விடுதலை முன்னணியினரே அதற்கு தலைமைத்துவமும் வகித்தனர். பிரசன்ன ரணதுங்கவின் வீட்டிற்கு தீ வைத்தவரும் மக்கள் விடுதலை முன்னணியில் அங்கம் வகிக்கும் பிரதிநிதியாவார். நிமல் லன்சாவின் வீட்டிற்கு தீ வைத்தவரும் திசைக்காட்டில் வேட்புமனு தாக்கல் செய்தவராவார். காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு தலைமை வகிக்க மக்கள் விடுதலை முன்னணியினர் முயற்சித்து தோற்றுப்போயினர். காரணம், முன்னிலை சோசலிச கட்சியினர் அங்கு வலுப்பெற்றிருந்தனர். விடுதலை புலிகளும் அங்கம் பெற்றிருந்தனர். வார்த்தைகளில் குழப்பமின்றி கூறுகின்றேன், விடுதலை புலிகள் இருந்தார்கள். காலிமுகத்திடலுக்கு விடுதலை புலிகள் வருகை தந்திருந்தார்கள். வேறு நாடுகளில் செயற்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் காணப்பட்டார்கள். முஸ்லிம் அடிப்படைவாதிகளும் காணப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மே 10 இடம்பெற்ற அமைதியின்மைக்கான சதி எங்கிருந்து யாரால் கொண்டுவரப்பட்டது? இறுதி நாட்களில் கோட்டாபயவிற்கு ஆலோசனை வழங்கியவர்கள் யார்? கோட்டாபயவுடன் உரையாடிய வெளிநாட்டவர்கள் யார்? காலிமுகத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பிரதான சூத்திரதாரை தொடர்பிலான முழுமையான விபரத்தை தாம் அறிவதாகவும் குறிப்பிட்ட அவர், தான் அதனை பகிரங்கப்படுத்த மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த வழக்குகளில் பிரதிவாதியாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் இருந்த நிலையில் தற்போது அவரை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிபதி மகேஷ டி சில்வாவின் உத்தரவுக்கமைய அதிபர் ரணில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை, அதனால் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடு போன்ற விடயங்களுக்காக அதிபர் ரணில் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதிபர் ரணில் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் தனது கட்சிக்காரர் தற்போது அதிபராக உள்ளதுடன் ஒரு நாட்டின் அதிபர் மீது வழக்கு தொடர முடியாது என பூர்வாங்க ஆட்சேபனையை முன்வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீது தற்போது வழக்கு தொடர முடியாது என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிதறி கிடக்கும் இன அழிப்பு சாட்சியங்களை திரட்டுவதே எமது மிக முக்கிய நோக்கம் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பமாகி எதிர்வரும் 24 வரை இடம்பெறவுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 8 ஸ்ரீலங்கா தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளது. இந்த ஐநா கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான அம்சங்கள் இடம்பெற மாட்டாது. இருப்பினும் ஜூன் மாதம் இடம்பெறவுள்ள கூட்டத்தொடரில் முக்கிய உயர்ஸ்தானிகரின் வாய்மூல அறிக்கை வெளிவரவுள்ளது. அந்த அறிக்கை தொடர்பில் பிரித்தானிய தமிழர் பேரவை என்ன விடயங்களை முன்னெடுக்க உள்ளது என்பது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சிரியாவிற்கும் மியன்மாருக்கும் கொண்டு வந்ததை போன்று சாட்சியங்கள் திரட்டும் பொறிமுறையை உருவாக்கியுள்ளோம். இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதனை நிரூபிப்பதற்கு இன அழிப்பிற்கான ஆதாரங்களை திரட்டி சர்வதேச நீதிமன்றில் நிறுத்துவதற்குரிய காத்திரமான செயற்பாடுகள் செய்யப்படவில்லை. எனவேதான் சிதறி கிடக்கும் இன அழிப்பு சாட்சியங்களை திரட்டுவது மிக முக்கியம் என பிரித்தானிய தமிழர் பேரவை கருதுகின்றது. அதேபோல் 2018 ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே மியன்மாருக்கு எதிராக இதுபோன்ற தீர்மானம் வந்தபோது நிபுணர்கள், ராஜதந்திரிகள் போன்றோருடன் இது தொடர்பில் பேசி ஆராய்ந்து இதுபோன்று ஏன் தமிழ் மக்களுக்கான இன அழிப்பு தொடர்பாகவும் கொண்டுவர முடியாது எனவும் வாதாடினோம் எனவும் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம், குருநாகல், கண்டி மற்றும் கம்பாந்தோட்டை ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளது. அமெரிக்க காற்றுத்தர குறியீட்டின்படி இந்த நகரங்களில் உள்ள நுண்துகள்களின் அளவு நேற்று காலை 101 முதல் 150 வரை இருந்ததாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இது உணர்திறன் உள்ளவர்களுக்கு சில உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் காற்றின் மாசு அளவு இன்று சிறிதளவு குறையக்கூடும். மேலும் அடுத்த சில நாட்களில் மீண்டும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஒன்று நடைபெறும் வரையில் ஜனாதிபதி பதவியிலோ அல்லது பிரதமர் பதவியிலோ எவ்வித மாற்றங்களும் ஏற்பட மாட்டாது என்று தான் பொறுப்புடன் கூறுவதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியான நிலையில் அதனை திசை திருப்புவதற்கு இவ்வாறான விடயங்களை கூறுவது நியாயமானது அல்ல என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பிரதமருக்கு பதவி மீண்டும் மஹிந்தவை நியமிப்பது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ராஜபக்ஷக்களால் அனாதரவாக்கப்பட்டதாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டாலும் ராஜபக்ஷர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சகலதையும் மூடி மறைக்கும் செயற்பாட்டிலேயே ஈடுபட்டதாகவும் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி சில விசாரணை அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதன் காரணமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தும் வேலை திட்டத்தை வலுப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மிகவும் திறமையான பாதுகாப்பு முகவராண்மை அமைப்புகள் ஈடுபடுத்தப்படும் எனவும் எந்தவொரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று வத்தளையில் தெரிவித்தார். மரண தண்டனை வழங்குவது லிபரல்வாத கொள்கைக்கு எதிரானது என்று கூறுபவர்களுக்கு பாடசாலை மாணவர்கள் கூட போதைப் பொருள்களுக்கு பலியாகிவிட்டதாகவே கூற வேண்டியுள்ளதாகவும் எனவே சிங்கப்பூரில் தற்போதுள்ள சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் இல்லாதொழிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். முன்பிருந்த தலைவர்களைப் போல் இலத்திரனியல் திரைகளை பார்த்து பேசுவது, ஒருவரின் மேற்பார்வையில் பேசுவது, பேச்சுக்கு பிறகு பேச்சை திருத்தி மறுவடிவமைத்தல் போன்ற செயற்பாடுகள் தன்னிடம் இல்லை எனவும் தான் சொல்வதெல்லாம் இதயபூர்வமானது எனவும் கூறப்படும் அனைத்தும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். வத்தளை, ஜாயல, கட்டான, நீர்கொழும்பு போன்ற பிரதேச எல்லைகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வலுக்கட்டாயமாக தனதாக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை விரும்பிய வேளையில் காதினல் ஆண்டகையும் ஐக்கிய மக்கள் சக்தியுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதன் விளைவாகவே குறித்த இடங்களை மக்களுக்காக பெற்றுக் கொடுக்க முடிந்ததாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். மற்றுமொரு கட்டண உயர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவு மற்றும் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தி இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆரம்ப பதிவு கட்டணமான 15,000 ரூபாய் 35,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி புதிய கட்டணம் 50,000 ரூபாவாகும். மேலும் பதிவு புதுப்பித்தல் கட்டணம் 15,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10,000 ரூபாவில் இருந்து தற்போது 25,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியின் உரிமம் காலாவதியான முதல் மாதத்தில் தாமத கட்டணம் 10,000 ரூபாவாகவும் உரிமம் காலாவதியான 31 தொடக்கம் 90 நாட்களில் 25,000 ரூபாவாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 90 நாட்களுக்கு பிறகு தாமத கட்டணம் 35,000 ரூபாவாகவும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்களை விமர்சனம் செய்வோர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வேறு மாற்று வழி இருக்குமானால் சமர்ப்பிக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். எந்தவொரு முறையான திட்டமும் இல்லாமல் எதிர்காலத்திற்கான எந்த தூர தரிசனமுமின்றி குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாட்டையும் மக்களையும் அழிவுக்குள்ளாக்குவோர் தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானத்துடன் செயற்படுவது அவசியம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
கடந்த சில தினங்களாக நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான செய்திகள் சர்வதேச ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டு அதனால் எமது நாட்டுக்கு வரும் உல்லாச பிரயாணிகளின் வருகையும் தடைப்படும். அதனை கருத்திற்கொண்டு சுற்றுலாத்துறை ஹோட்டல்களை நடத்தும் அதன் உரிமையாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொண்டு வருவோர் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டியது அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். கிரேக்கத்தில் இரு தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இதுவரை 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் சுமார் 100 பேர்கள் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் பலர் உயிருக்கு போராடுவதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் தடம் புரண்ட பெட்டிகளில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பயந்து போன பயணிகள் அதில் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. ஏதென்ஸுக்கு வடக்கே சுமார் 235 மைல் தொலைவில் உள்ள டெம்பே என்ற பகுதியிலே நள்ளிரவில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் சரக்கு தொடருந்து மற்றும் பயணிகள் தொடருந்து என்பன மோதியதில் 3 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறார்கள் உட்பட மொத்தம் 85 பயணிகள் காயங்களுடன் தப்பியுள்ளதாக இதுவரை வெளியான தகவலில் தெரியவந்துள்ளது. குறித்த விபத்தில் சுமார் 25 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர். பயணிகள் தொடருந்தில் 350 பயணிகளுக்கும் மேல் சம்பவத்தின் போது பயணித்துள்ளனர். தொடருந்துகள் இரண்டும் பலமாக மோதியுள்ளது என்றே அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. மேலும் மோதலின் தீவிரம் காரணமாக முதல் 2 பெட்டிகள் சிதைந்து போயுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் களமிறக்கப்பட்டு தீவிர நடவடிக்கைகளில் உள்ளனர். அது மட்டுமின்றி இராணுவத்தினரையும் உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30 நோயாளர் காவு வண்டிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மோசமான இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை.